ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. இன்றைக்கி நாம் பார்க்குற கோவில் வந்து 108 திவ்ய தேசத்தில் மலைநாட்டில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு உய்யவந்த பெருமாள் திருக்கோயில் திருவித்துவக்கோடு அப்படிங்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து என்ன விசேஷங்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த திருவித்துவக்கோடு அப்படிங்கிற கோவில் வந்து பார்த்திங்களா பெயர் வந்ததுக்கு காரணம் அப்படின்னு இது வரைக்குமே நம்மளால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார் வந்து தாம் பாடிய பெருமாள் திருமொழியிலேருந்து 5ஆம் திருமொழியில் வந்து 10 பாசுரங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து மங்களாசாசனம் செய்துள்ளார். அதனால் இந்த ஸ்தலத்தை வந்து பற்றியும் பெருமாளின் திருநாமத்தை வந்து குறிப்பிடாமல் விற்றுவக்கோட்டம்மா அப்படிங்கிற மட்டும் பாடியுமையெல்லாம் இந்த தலம் வந்து திருவித்துவக்கோடு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் அறிய முடிகின்றது. அதனால் இத்தல வரலாறு தெளிவாக அறிய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விதமாக கூறப்படுகிறது. சத்தியம் தவறாது வாழ்ந்த நாபாகன் அப்படிங்கிற ஒரு மகனாக பிறந்த அம்பரீசன் என்பவன் இறைவன் வந்து நாராயணன் மீது கொண்டிருந்த பக்தியால் வந்து மிக சிறந்த விரதமான ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்டதால் இறைவன் வந்து தனக்கு வந்து 4 திருக்கோல காட்சியுமே வந்து காட்டி அருளியதாக இந்த 4 மூர்த்திகள் குடிகொண்டுள்ளதாக இங்கே கூறப்படுகின்றாங்க. அதனால் அந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசத்த போது இஸ்தலத்தில் வந்து பல நாட்கள் தங்கி இருந்ததாகவும் அப்போது வந்து அர்ஜுனன் வந்து இறைவன் நாராயணனுக்காக முதலில் ஒரு சன்னதியை அமைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு தர்மன் ஒரு சன்னதியும் பீமன் ஒரு சன்னதியும் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு சன்னதியும் அமைந்து வழிபட்டதாக அர்ஜுனன் அமைத்த சன்னதியில் வந்து சேவை சாதிப்பவரே மூலமூர்த்தி அப்படின்னு கூறப்படுறாங்க. பிற்காலத்தில் வந்து காசி விஸ்வநாதர் சுவாமி இங்கு வந்து குடிகொண்டிருக்கிறத இந்த தலம் வந்து பஞ்சமூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு சான்றாக விளங்குகின்றது. பாருங்கள், பீமன் வந்து பிரதிஷ்டை பண்ண கோவில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தெளிவாகவே பாருங்கள், விஷ்ணு பீமசேனா பிரதிஷ்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் 4 மூர்த்திகள் வந்து இந்த இடத்துல 4 பெருமாள் வந்து 4 பாண்டவர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான கோவில். முன்ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த கோவிலில் தரிசனம் செய்ய முடியும். மலையான நாட்டில் வந்து பாரத புலா நதிக்கரையில் அமைந்துள்ள திவ்ய தேசம். திருமகள் பிராட்டி பத்மாசினி நாச்சியார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். குலசேகர ஆழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்ய தேசம். இந்த நதிக்கு பேர் தான் பாரத புலா நதி. இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம் கேரள மாநிலம் திருவித்துவக்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரொம்ப சிறப்பான கோவில். கோவிலினுடைய அமைப்பு, இடங்கள், இருக்கிற பிளேஸு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூலவரே அர்ஜுனன் பிரதிஷ்டை.